தம்பி குமாரே, பூமையிலே வாமா வாமா. அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ மாமாக்கு உடம்பு சரியில்லையாமேக்கா, பாக்கலான்ட்டு வந்தோம். அப்படியே பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாம்னு வந்தோம்க்கா. ஆமாடா தம்பி, மாமாக்கு தான் உடம்பு சரியில்லை, இப்ப நல்லா இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? நான் மாமாக்கு ஃபோன் பண்ணேக்கா, இது மாதிரி ஆஸ்பத்திரில இருந்து இன்னைக்கு தாண்டா கூட்டிட்டு வந்தோம், வீட்டுல இருக்காரு, உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரியில 2 நாளா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாருக்கா. அப்படியா? ஃபோன் பண்ணியா? ஆமாக்கா. அப்பா உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. யாருடி உனக்கு அப்பா? என் சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட மாட்டியா? அது என்ன அப்பா? அம்மா இல்லங்கம்மா, பாசமா அப்பான்னு தான் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்காம கூப்பிடுவோம். என்ன பாசமும் அப்படிலாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. சும்மா சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிடுவோம். அது என்ன அப்பா அம்மா? நாங்களா உங்க அப்பா அம்மா? அத்தை இதுல என்னங்க அத்தை இருக்கு? அப்படியெல்லாம் கூப்பிட்டா நமக்கு பிடிக்காதுடி. அதுதான்டி பாக்கியம். சரிங்க பெரியம்மா. பெரியம்மாவா? எனக்கு வயசு ஆயிடுச்சு, சித்தினே கூப்பிடு. சரிங்க சித்தி. குமாரே வந்து நின்னுட்டே இருக்கியே, உட்காரியா? என்னடா சாப்பிட்றியா என்ன? அப்படியே ஆளு இழைச்சு போன மாதிரி இருக்க. நல்லாதாம்மா சாப்பிடுறேன், எனக்கு என்ன? எங்கதே உங்க பையன் சாப்பிடுறாரு, சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. செலவுக்கு என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு எப்ப பாரு அதை பத்தியே ஏதாத்த யோசனை. நான் எவ்வளவு சொன்னாலும் எடுத்துக்கவே மாட்டாரு. நான் என்னத்த பண்றது? ஏலே இருக்கு பயலே, எதுக்குடா அதை பத்தி யோசிக்கிற? கடவுள்னு நமக்கு ஒருத்தர் இருக்காரு, நம்மள கை விட்டுற மாட்டாரு. எப்ப பாரு அதை பத்தி யோசிச்சுட்டு இப்படி சாப்பிடாம இழைச்சு போய் கிடக்க. தம்பி நீ ஏன்டா அதை பத்தி நினைக்கிற? நான் உன்கிட்ட தான் அப்பா பையில இருந்து சொல்லிடுறேன்ல, உன்னால முடிஞ்சதை மட்டும் செய்யான்னு. அது எப்படிக்கா? எனக்கு இருக்க ஒரே அக்கா நீ, உனக்கு செய்யாம இருப்பனா? சரி, நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, சொல்லுடா தம்பி. வாக்கா போயிட்டு நகை எடுத்துட்டு வருவோம். மாமா உட்காருங்க மாமா. ஏன் மாமா நின்னுகிட்டே பேசுறீங்க? இல்லம்மா புனிதா, பெரியவங்க அங்க உட்காந்துருக்கும் போது நம்ம ஏன் உட்காந்துக்கிட்டு? ஏதுடா காசு பணம் பெரட்டிட்டியா? ஏங்க நம்ம வயல்ல பத்தி சொல்லாதீங்க எதுவும். அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதோட கோவப்பட்டு திட்டுவாங்க. ஏமா அதெல்லாம் நான் எப்படியோ விரட்டிட்டேன், அதை பத்தி எல்லாம் நீ கேட்காத. அதையே நீ கேட்கற? ஏக்கா வாக்க கிளம்பு, போயிட்டு வந்துருவோம். ஏலே நீ ஏன் எடுத்துட்டு வாடா, நான் எதுக்காகடா வரணும்? உன் இஷ்டப்படிடா, நீ எப்படி வேணாலும் எடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நீ 1/2 கிராம் எடுத்தாலும் சரி, 10 மில்லிக்கு இருந்து எடுத்தாலும் சரி, 1 கிராம் எடுத்தாலும் சரி, எனக்கு நீ என்ன பண்ணாலும் சரி. ஆனா 1 கிராம் மேல தாண்டக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏக்கா அது எப்படிக்கா? பொம்பளை பிள்ளைல வச்சுட்டு நான் 1 கிராமுக்கு போட்டேன்னா எனக்கு என்னக்கா மரியாதை இருக்கு? அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். ஏன் மரியாதையை நான் காப்பாற்றணும், நீனும் இந்த வீட்டுல நல்லபடியா வாழணும், எனக்கு அதான் எனக்கு சந்தோஷம். இல்ல குமார், அக்கார சொல்றதை கேளு. நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன்ப்பா, நீயே எடுத்துக்க. உனக்கு பிடிச்சது பிள்ளைகளுக்கு பார்த்து எடுப்பேன் தானே நான் இப்ப வந்து கூப்பிட்டு இருக்கேன். என்னக்கா அப்படி சொல்ற? சரி பாக்கியம், கோபப்பட்ட போயிட்டு வாவே. அது என்ன 1 கிராம்னா 1 கிராமுக்கு போட்டா இங்க காதுல போட்ட மாதிரியா இருக்கும்? 5 பவுன் சொல்லியிருக்கல, ஒரு பிள்ளைக்கு 5 பவுன், 2 பிள்ளைங்க சேர்த்து 10 பவுன் வரணும். ஏத்தே என் தம்பி இருக்க நிலைமையில 10 பவுன்லாம் போட முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவனை ஒண்ணுமே செய்ய வேணாம் தான் நான் சொல்றேன். என் தம்பி எதை கேட்க மாட்டான். ஏன் பேத்தியலுக்கு போட்டு பார்க்கணும் எனக்கு ஆசைடி. பேத்தியலுக்கு போடணும்னா வாங்கி போட்டு விடலான்னு வேண்டியதானே. என்ன உயிரை வாங்குது இந்த கலவி. ஏத்தே நீங்க சொல்ற மாதிரியே நான் 5 பவுன் எடுத்து கொடுத்துறேன். ஏலே குமார் நிசாமிரா, என்னக்கா? அதெல்லாம் எடுக்க கூடாது. சரி 1 கிராம்ல எடுக்கிறேன். சரி நீ கிளம்பி வா. 1 கிராமா? ஆமாட்டே, அதுக்கு மேலலாம் என் தம்பியால முடியாது. நீங்க கேக்குற வேலை வச்சுக்காதீங்க. என்னது? நான் கேட்க கூடாது? நான் கேட்காம அப்படி யாரடி கேட்பா? நல்ல என் மவனை மயக்க வச்சிருக்க, ஒண்ணும் கேட்க விடாம. இங்க பாருங்க சம்பந்தி, என் அவளுக்கு மயக்கிற வேலை எல்லாம் தெரியாது சொல்லிவிட்டேன். இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் காட்டாய், என்ன ஏத்து பேசுற நீ? ஓ தம்பி 1 கிராம் போறது நான் பாத்துறேன். எங்க நான் எடுக்கதானே, நானும் வருவேன். அப்ப ஏட்டே நானும் போகல, நீங்களும் போக வேணாம். என் தம்பியே எடுத்துக்கிட்டு வரட்டும். அது எப்படி நீ போகணும்? அவன் பாட்டு கண்டதை எடுத்துட்டு வருவான். தங்கம்னு கண்டது யாரு? தங்கம்னு கண்டது யாரா? அப்ப என் தம்பி என்ன தங்கத்தை எடுத்துட்டு வரணும், பித்தளை எடுத்துட்டு வர போறான்? அப்படி சொல்றீங்க? அவரையும் நான் கூட போடுவான், யாருக்கு தெரியும்? நீ தங்கம் கூட சொல்லுவோம் தம்பிக்காக. அத்தே எங்களுக்கு மான ரோசம்லாம் இருக்கு, அப்படியெல்லாம் ஒண்ணு கவரிங்க கொண்டு வந்து நாங்க போட மாட்டோம் சொல்லிவிட்டேன். அதெல்லாம் நல்ல தங்கமா தான் போடுவோம். முதல்ல உன் பொண்டாட்டி கழுத்துல ஒரு செயின் கிடக்கான்னு பாரு, பித்தாளைய போட்டு வச்சிருக்க, அதை எடுத்து போடு முத. எங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் எனக்கு வாங்கி தருவாரு, நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். ஏய் லூசு, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அப்புறம் என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க? அவங்க அப்படித்தான் பேசுவாங்கடி, நீ அழுகாம இரு. தம்பி குமாரே நீ போ, நான் வரல அக்கா. ஏக்கா உன்னை கூட்டிட்டு போக இங்க இருந்து நான் நகர மாட்டேன். நீ பாக்கியம் போறியா இல்லையா? நானும் வரேன் கூட. ஏட்டே ஏற்கனவே மாமாக்கு முடியல, நீங்க கிளம்புறதுல இருங்க. உங்க அம்மா காத்தா இருந்து பாத்துக்கட்டும், நம்ம போவோம் வா. உனக்கு நகை எடுக்க தெரியாது. ஏய் இப்போ எதுக்கு நீ பூமையில் அழுகிற? நான் உனக்கு எடுத்து போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆமா நீங்க எடுத்தே போங்க, யாரோ பேசுற நிலைமையில இருக்கு இப்ப. பூமையிலே அழுகாத. இப்ப எதுக்கு பூமையில நீ அழுகிற? இல்ல நீ சும்மாதான். தம்பி குமாரு கிளம்புப்பா, வா போவோம். குமாரு நானும் வரேன் உன் கூட. காத்தாயி என் புருஷனை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். நான் எதுக்காக பாத்துக்கணும் சம்பந்தி? நீங்க பாத்துக்கோங்க, நான் ஏன் பாத்துக்கணும்? போயிட்டு வரேன் பாத்துக்கணும் அப்படி சொல்ற? நானும் என் மாவ கூட வருவேன். ஐயோ யாரும் நீங்க வர வேணா, நானும் போகல. குமாரே நீ போய் பார்த்து எடுத்துக்க. சரி வா சாப்பிடு. ஏக்கா எனக்கு எல்லாம் எடுக்க தெரியாதுக்கா, உனக்கு நான் பார்த்து எடுப்பேன், அதனாலதான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். வாக்கா கிளம்புக்கா. என்ன குமாரே சொல்றத கேட்க மாட்டியா? அக்கா சொல்றேன்ல. முடியாதுக்கா, உன்னை கூட்டிட்டு போவாமங்கிறது போவாம. அண்ணி உங்க தம்பி எவ்வளவு சொல்றாரு, நீங்க கிளம்புனாதான் என்ன அண்ணி? எங்களுக்கு நகை எடுக்க தெரியாம தானே, நகை முன்ன பின்ன எடுத்திருந்தா தானே நீ எங்களுக்கு தெரியும். கரெக்டா சொன்னடி. ஆமா ஆமா, வர்றந்த வீட்லயே ஒண்ணு இல்ல, புகுந்த வீட்லயே ஒண்ணு இல்ல. பாருங்க இவங்க எப்படி பேசுறாங்கன்னு. ஏதே நாங்களும் ஒரு நாளைக்கு நல்ல முன்னேறுவோம். என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு நகை எடுத்து கொடுக்குறீங்கன்னா அப்ப பாருங்க இருந்தீங்கன்னா. என்னடா இருந்தீங்கன்னாங்கற? எனக்கு
இல்லட்டே இப்ப யாருக்கு என்ன நிலைமை தெரியல, அதுக்காக சொல்ல வந்தேன். மாறு நீ பேசாமரியா பாக்கியம் கிளம்பு கிளம்பு போயிட்டு வருவோம். ஏக்கா நீ வர போறியா? வரலன்னா உன் வீட்டுல ஒரு சம்பு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏய் என்னடா இதுக்காக தண்ணி கூட குடிக்க மாட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவ? நீ வா, நான் வா, நான் தண்ணி குடிக்க சாப்பிடவா வந்து இப்ப நின்னுட்டு இருக்கேன் இவ்வளவு தூரம். ஆமாடி எம்படி நேரம் அந்த பிள்ளை நிக்கிறது. கிளவி கிடக்க மாட்டேங்குது. நானும் வரேன்ட்டு. ஐயோ குமார் இவன் சொல்றத கேட்க மாட்டேன். என்ன பண்றதுனே தெரியல. நம்ம கிளம்புனா பின்னாடி தொத்திட்டு இதுவும் வரும். வாங்க நீ போய் நகை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆடு மாடெல்லாம் பார்க்கணும். தன்னால கிடக்கு கழுத்துல கட்டிக்கிட்டு வர வேண்டியதானே. கட்டிட்டு வரலாம் தாத்தே பார்த்தோம், என்ன பண்றது, நகை கடைக்குள்ள விட மாட்டாங்கல்ல. கட்டிட்டு கூட வந்துருவீங்க நீங்கெல்லாம். கரெக்டா சொன்னீங்க. அக்கா இப்ப என்ன சொல்ற நீ? நான் கிளம்பு பாப்ப, போமா கிளம்புறேன். நீ கோம கிளம்புனா பரவாயில்ல தம்பி போ. அக்கா வாக்கா. பாக்கியம் போ பாக்கியம், அவன் எம்புட்டு நேரமா உன்னைய கூப்பிடுறான்லடி. சரிம்மா நானும் தம்பி போயிட்டு வரோம். ஏம்மா நானும்மா என் காதுல வச்சு பாக்குறேம்மா. அடி ஆண்டி நீ வேற மாமனே பாவம். எம்மா ஆசையா இருக்குமா, சரி பாக்காட்டி கடையவாது வந்து பாக்குறேம்மா. கடையை என்னத்தடி பாக்குற? அம்மா நிறைய அழகழகா தோட இருக்கும்ல. பிதா நீ வா, உனக்கு பிடிச்சது மாமா எடுத்து தரேன். அப்ப சரிம்மா நானும் வரேன். அப்ப சரி நானும் வரேன். ஏன் பத்தா வயசான காலத்துல வீட்ல இருக்க மாட்டீங்களா? இப்படிதான் அலைஞ்சிட்டே இருப்பீங்களா? ஓ எங்க கடி கூட்டிட்டு போனீங்க? அலைஞ்சிட்டே இருப்பீங்களாங்கிற? நீ சின்ன மருமகளா இருந்தா அங்கங்க கூட்டிகிட்டே போவாங்க. என் மாய ஒரு திட்டுனா கூட்டிட்டு கிளம்பிடுவான். ஆனா நீங்க இருக்கே பாருங்க, கிளம்பியே இருக்குன்னு சொல்றியடி. அம்மா தாயே நான் எதுவும் சொல்லலப்பா, நீ வாரதுன்னா வா. புனிதா வேணான்னு சொல்லிடி. அம்மா இப்ப சொன்னதுக்கு பதில பத்தியா? நம்மளால முடியாதுப்பா சாமி. ஏன்டி மூக்கா இப்படி பண்ற? வீட்டுல இருந்தா என்ன, அவங்க போயிட்டு வரட்டும், என்னை பாத்துக்கணும்ல ஒரு ஆளு. காக்கா இதான் வீட்டுல இருக்காது, உங்களை பாத்துக்குவா. என்னப்ப தண்ணி எதுவும் கேட்டா கொடுப்பா. ஏண்டி பாத்துக்கிட்டு தாயி? சமதி ஏமா அவளோட நானும் வரேன், நான்லாம் வீட்டுல இல்ல. ஐயோ நீ வீட்டுல இல்லையா? அப்புறம் யாரடி என் வீட்டுக்கார பாத்துக்கிறது? உன் வீட்டுக்கார பத்திரமா பாத்துக்க சொல்லுமா? அவருக்கே காலையில இருந்து மேலெல்லாம் கதை கதன்னு இருக்குன்னு சொல்றாரு. அவெல்லாம் வெளில வர மாட்டாரு. உங்க வீட்டுக்காரர் நீங்க தான் பாத்துக்கோங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நானும் வருவேன். அடி பாக்கியம் என்னங்க சொல்லுங்க. ஓ சின்ன மாடுவ 2 பேரும் எங்க? அந்த ரூமுக்குள்ள இருக்காளுவ. அவளோட சொல்லி பாத்துக்க சொல்லிக்கிறியா? நான் சொன்ன கேட்க மாட்டேன், நீங்க வேணா சொல்லிட்டு வாங்க. யாரும் என்ன விட்டு விட்டு போயிடாதீடி, சொல்லிட்டு வரேன். நான் வந்ததே பேத்தலுக்கு நல்லதா எடுப்பேன். என்னம்மா பாப்பா என் பேத்திக்கு நல்ல சிம்மிக்கியா எடு பாப்போம். பாட்டிம்மா என்ன மாடல் பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தகுந்த இதுக்கு எடுப்பேன். என்ன கிராமில் பாக்குறீங்க? மாடலு நல்ல புது மாடல் ஆடு. இல்ல பழைய மாடல்ல நல்லா கம்ப்யூட்டர் ஜிமிக்கி மாதிரி நல்லா இருக்கும். அது பேர் கம்ப்யூட்டர் ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எடு. அப்பத்தா இப்ப நல்ல நல்ல மாடலா புது புது மாடலா இருக்கு. அப்பத்தா நீங்க எதுக்கு பழைய மாடலை கேக்குறீங்க? அக்கா நீங்க புது மாடலா எடுங்க. அவ கிடைக்கிறா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ எடு. அந்த பாப்பா தானே போட்டுக்க போகுது, அந்த பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்களேன். நீங்க ஏன் பழைய மாடலை கேக்குறீங்க? இங்க பாருமா, ஒரு 1 கிராம்ல மட்டும் எடு. 1 கிராம்ல ஜிமிக்கியா? யாருக்கு? பாக்கியம் 1 கிராம் ஜிமிக்கி எடுக்க வேணாம், அங்கிருந்து வந்து போடி அங்கிட்டு. பாப்பா 5 கிராம். ஓ 5 கிராம்லையா? கையில் வச்சிருக்கேன் பாருங்க, இதுதான் 5 கிராம். என்னம்மா திரும்ப இருக்கு, இது 5 கிராம்ங்கிற? ஐய நீங்க தானே பாட்டிமா 5 கிராம்ல கேட்டீங்க. இல்ல 5 கிராம்ல 5 பவுன் இல்ல ஜிமிக்கி. ஓ 5 பவுனா? அதே 5 பவுன்ல கேக்குறீங்க? 1 பவுன்ல போட்டாவே காது தாங்காது, 5 பவுனா? நாங்க கேக்குறதை நீ எடுத்து கொடுக்கணும், நீ எதுவும் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். பாட்டிமா இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? ஐயே என்னடி இது ரவுண்டா இருக்கு, உள்ள வாட்டையா இருக்கு. ஐயே இதெல்லாம் ஒரு ஜிமிக்கின்னு வச்சு வித்துக்கிட்டு தெரியுவியா? பாட்டிமா இதெல்லாம் இப்போ வந்து புது மாடல் பாட்டிமா, இதை போய் இப்படி சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா காதுல போட்டா? எம்மா எனக்கு அந்த தோடு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீ வேறடி, நம்மளாம் வாயை திறக்க முடியாது. நல்ல தோட காமிப்பேன்னு பார்த்தா இது ஆகாதது போகாதது நாங்களா கிடைச்சோம் எங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பாட்டி தான் புது மாடல் கிடைச்சுன்னு காமிச்சா ரொம்ப பண்ணுது. சரி இரு பாட்டி நான் வேற காமிக்கிறேன். கண்டிப்பா இது இல்லை, கிழவிக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பாப்போம் இதை என்ன சொல்லுது நீ, ஏன்னா இது பழைய மாடலாச்சு. இதை தாண்டி கேட்டுட்டு இருந்தேன் முன்ன இருந்து. நல்லா இருக்குடி இந்த மாடலே தான். அப்பாடா இப்படியே பிடிச்சிக்கிச்சு. என்னடி கத்தாயி நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் பழைய மாடலு சம்மந்தி. ஏய் பழைய மாடலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அம்பட்டு அழகா இருக்கு காதல் போட்டோம்னா. எனக்கு இது பிடிக்கல, என் பேத்திக்கு பிடிச்சா சரி. அம்மா புனிதா அவனுக்கு பிடிச்சிருக்கா? அம்மாச்சி எனக்கு இது சுத்தரவே பிடிக்கல அம்மாச்சி, இது நல்லாவே இருக்காது போட்டா. பாட்டிமா அந்த பாப்பாக்கு பிடிக்கலையா, வேற காமிக்கவா? அவளுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை, வேற எல்லாம் காமிக்க வேணாம். இதே மாடல்லு 5 பவுனுக்கு எடு. நான் அது 5 பவுனுக்கா? இது ஒரு மாடல் தான், இது ஒன்று தான், ஒரு பீஸ் தான் இருக்கு. 5 பவுனுக்கெல்லாம் நம்ம கடையில் இல்லைப்பா. இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கிய, ஒரு 5 பவுனுக்கு ஒரு நகை இல்லையா? என்னடி கிடையாது? பாட்டிமா ஓனர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இங்கே வேலை தான் பார்க்குறேன். இங்கே என்ன நகை இருக்கோ அதை தான் நான் எடுத்து தர முடியும். ஆமாம் நீயும் உன் கடையும். பாட்டிமா இது என் கடை இல்லை. இந்த மாடலில் 5 பவுன் எடுத்தீங்கன்னா ஏக்கா நீ முன்ன போய் பார்த்து நல்ல மாடலாக எடுக்கா. நீ வேறடா, நம்ம எது எடுத்தாலும் இந்த அத்தைக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லும், நம்ம அப்புறம் எதுக்கு எடுத்துக்கிட்டு. ஏரியாய் கொஞ்சம் பெருசாவது எடுத்து இந்த மாடலில். பாட்டிமா இந்த மாடலில் ஒன்று தான் இருக்குது சொல்லிட்டேன். வேற மாடல் ஜிமிக்கு வேணா காமிக்கவா? வேற யாவது காமிச்சு தோலை. காமிச்சு தோலையா? கஸ்டமரில் என்னென்ன பேச்செல்லாம் வாங்க வேண்டிய இடக்கு. காமிச்சு தோலைன்னு சொல்கிறாங்க.
இருங்க பாட்டிமா, வேற மாடல் அது காமிக்கிறேன். உங்களுக்கு பெரிய தோடு தானே வேணும்? ஒரு 3 பவுன்ல இருக்கு, இருங்க வரேன். எடு 5 பவுனுக்கு தான் இல்ல, 3 பவுனுக்கு அதை எடுத்து தோல. இந்த ஜிமிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பாட்டிமா. ஃபுல்லா கல்லு, நல்ல பச்சை கலர் பெரிய ஸ்டோன் வச்சிருக்கு, சுத்திலும் ரெட் கலர்ல எனாமல் இருக்கு பாருங்க. ஃபுல்லா கல்லு, கீழே முத்து முத்த தொங்குது. நல்லா இருக்குல்ல? உனக்கு நல்லா இருக்கும். நாங்க காசு போட்டு வாங்கி 10 நாள் இந்த கல்லெல்லாம் போறதுக்கா. அழகா இருக்கு பாட்டிமா. அப்பதா இந்த மாடல் சூப்பரா இருக்கு அப்பதா. எனக்கு இது மாதிரிலாம் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்பதா. இதே எடுத்துக்கிறேன் ப்ளீஸ், எதுவும் சொல்லாதீங்க. புனிதா, உனக்கு பிடிச்சதே நீ போய் எடு. அப்பதாக்கு என்ன வேலை? டேடா குமார் பையலே, எனக்கு தெரியாத என் பேத்திக்கு என்ன மாதிரி மாடல் எடுக்கணும்னு. என்ன நீ காசு போட்டு எடுக்கிறதுனா உன் இஷ்டத்துக்கு எடுக்க விட்டுருவியா? அதெல்லாம் முடியாதுடா, நான் எது எடுக்கணும் அதான் எடுக்கணும். சம்மந்தி கொஞ்சம் இங்கிட்டு வாரியலாம், எனக்கு பிடிச்சதை பார்த்து என் பேத்திக்கு எடுத்து தரேன். ஓ என்ன காட்டாயி, உனக்கு அவ்வளோ தெரியும் வந்துருச்சா? நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு பிடிச்சது நீ எடுக்கிறியா? என்னடி சம்மந்தி, கொஞ்சம் நான் பார்த்து எடுக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். ஏன் நான் எடுக்க மாட்டேனா? ஏம்மா நீ பேசாம இரு, அத்தை என்னமோ என் பண்ணிட்டு போட்டும். நான் வந்ததே எல்லாத்துக்கும் கடுப்பா இருக்கும் போல. இன்னும் எடுக்கவே விட மாட்டாளுவோ, யாருமே எடுக்க விட மாட்டாளுவோ. பாட்டி மத கொஞ்சம் எடுக்க விடுங்களே எல்லாரும். பாட்டி எவ்வளோ ஃபீல் பண்றாங்க. இது யாரு இந்த கும்பல ஒரு பையன் பின்னாடி கண்ணாடி போட்டு பையன் நிக்கிறேன்? அத்தை, அவங்க இங்க வேலை வைக்கிற பையன். நீ என்ன தம்பி எங்க பின்னாடி நிக்கிற? எங்க ஆளுகளோட வந்த மாதிரி போடாங்க தள்ளி. பாட்டிமா, இது என்னோட வேலை, அப்படிதான் நிப்பேன். எங்க நகை எடுத்து முடிக்கிற வரைக்கும் உங்க பின்னாடி நிக்கிறதா என்னோட வேலையே. என்னது? நாங்க நகை எடுத்து முடிக்கிறதுக்கு நீ ஏன் பின்னாடி நிப்பியா? எதுக்கா நீ எங்க பின்னாடி நிக்கணும்? போடாங்கிட்டு ஏன் எங்க நகையெல்லாம் திருடி போறதுக்கா? பாட்டிமா, உங்க நகையை நான் திருட போறது இல்ல. எங்க உள்ள நகையெல்லாம் நீங்க திருடாம இருக்கிறதுக்கு தான் என்ன நிக்க வச்சிருக்காங்க. அடப்பாவிகளா, இது என்ன மோசமான கடையா இருக்கும் போலயே. இங்கே நாங்க திருடிட்டு போறோமா? அதுக்கு உன்னைய காவல் வச்சிருக்காளா? என்னடா அது கொடுமையா இருக்கு. பாட்டிமா, வளன்னு பேசாங்க. 1008 வேலை இருக்கு, எடுத்து முடிங்க டக்குன்னு. எவ்வளவு நேரம் தான் எடுத்துக்கிறாலும் நின்றுட்டு இருக்க முடியுமா? ஓ வேலைன்னு சொன்னீல, நின்றுட்டே இரு. அவள்கிட்ட ஜிம்மிக்கு எடுக்க முடியும், பெரிய தொலையா போயிடும். ஆனா ஜிம்மிக்கு எடுத்து போட மாட்டான். அதுக்காக புது மாடலில் ஜிம்மிக்கு எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது பாட்டிமா? ஆமாம், நீ என்ன ஆடுவ? கடையில் இருக்கிறதானே எடுத்து போடுவேன். நீயா செய்கிற? சரி இருங்க பாட்டிமா, இன்னொரு ஜிம்மிக்கு ஒன்று காட்டுறேன். அதில் ஸ்டோன்லாம் இல்லை, நல்லாயிருக்கும். சரி காட்டு பாட்டிமா. இது எப்படி இருக்கு பாருங்க. என்னடி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா? எனக்கு கண்ணு தெரியல நினச்சியா? எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினச்சியா? இந்த தோட்டில் பாருடி, எம்பூட்டு கல் கொயின்னு இருக்குது. எனக்கு இருக்கி நினச்சி என்கிட்ட காமிக்கிற? ஐயோ பாட்டிமா, சாரி பாட்டிமா. ஓ சரி, நீயே வச்சுக்கடி, எனக்கு இருக்கு. இந்த தோடு அழகா இருக்குல்ல புனிதா, ஏன் இதே எடுத்துக்கலாம்ல? இந்த அப்பத்தவங்க கூட்டிகிட்டு வந்தது இது பெரிய தப்பாக போச்சுட்டே. நம்ம ஒன்று சொல்லணும், அவங்க ஒன்று சொல்லிக்கிட்டு எடுக்கவே விட மாட்றாங்க. இப்படி பண்ணுறாங்க. தோடு நல்லா தண்டி இருக்கு, கல் எதையும் விட்டுருக்குது. கல் இருந்தாவே தோடு என்னத்துக்கு ஆகும்? வேற தோடையே எடு. என்ன பாட்டிமா, எது எடுத்தாலும் 1008 தப்பாக கண்டுபிடிக்கிறிய. நான் எங்கிட்ட ஜிமிக்கி எடுத்து போட. அங்கே வருங்க, மேலே இருக்கு பாருங்க. அதில் என்ன ஜிமிக்கி வேணுமோ அதையாவது சொல்லுங்க, அதையாவது எடுத்து தாரேன். எது மேலடி? கொஞ்சம் மேலே அண்ணாந்து பாருங்க. ஐயோ அடுக்கடுக்கால இருக்கு ஜிமிக்கி, அழகழகா இருக்குல்ல. ஆமா பாட்டிமா, அழகா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. புனிதா, அவங்க இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புனிதா, நீயே பாருமா. ஆமா, இவ்வளோ நேரம் காமிச்சது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாமா. பின்ன மேலே உள்ளதெல்லாம் ஒன்றுமே நல்லா பழைய மாடல் மாதிரி தெரியுது மாமா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ இடுமா, அதை தான் நான் மாமா எடுத்து தர வந்திருக்கேன். என்னாடி ஒன்றும் பெருசாவே இல்லை, எல்லாம் என்னமோ துள்ளியா இருக்குது. நம்ம பிள்ளைக்கு பெருசாக போட்டு அழகு பார்த்ததானடி, துள்ளியா எடுத்து என்னத்துக்கு? அதே நீங்க வேணா உங்க பேத்திக்கு தனியாக எடுத்து போட்டு அழகு பாருங்க. ஏன் எனக்கு எடுக்க தெரியாமையா இருக்கேன்? போடி, அவங்க மாமா வீட்டில் தாண்டி எடுத்து கொடுக்கணும். ஆமா, எத்தனை ஒன்று பாட்டிமா? இது 4.5 பவுன் வரும். 4.5 1/2 பவுன் கம்மியாவா இருக்கு. சரி இதே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு ஜோடி எடு. என்ன பாட்டிமா சொல்லி இன்னொரு ஜோடியா? 2 எடுக்கிறீங்களா? ஆமாடி, இன்னொரு பேத்திக்குங்க காது குத்துடி. ஓ 2 பேத்திக்கு இதே தோடு போறிக்கலாம். அந்த பொண்ணுங்களுக்கு என்ன வயசாகும்? இங்கே நிற்கிற பாப்பா, அது வயசு இருக்குமா? ஏக்கா அது 2 சின்ன பிள்ளையக்கா. எனக்கு போட்டாலும் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டால் நல்லாவே இருக்காதுக்கா. அதுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைய பார்த்து. ஏன் பாட்டிமா சின்ன பிள்ளைகள் தான் போட்டு போறியா? ஒன்றும் வேணாம் விடுங்க. ஏய் நீ எடுக்க வந்திருக்கேன், நான் எடுக்க வந்திருக்கேன். அம்மாடியோ, நமக்கு எதுக்குப்பா வம்பு? இந்தாங்க. ஏமா, அந்த ஒரு பவுன் எவ்வளோ வரும்? என்னங்க நான் ரேட்டு உங்களுக்கு தெரியாதா? பின்னாடி பாருங்க போர்டில் இருக்கு. இன்னையோட ரேட்டு 4500 ரூபா ஒரு கிராம் மட்டும்னா. அப்போ ஒரு பவுன் எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஐயோ, ஒரு பவுன் 50,000 வரும் போலயே. ஆமாங்க, நான் வந்துடும் கிட்டத்தட்ட. 50,000மா? என்னங்க, நான் முன்ன பின்ன தங்க வேலையெல்லாம் கேட்டது இல்லையா? அம்மா, நாங்க தங்க பக்கமே போனது இல்லம்மா. 1 கிராம் தங்கம் கூட என்கிட்ட கிடையாது பார்த்துக்குங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு தங்கத்தோட ரேட்டு தெரியும்? இவ்வளோ ரேட்டா? ஐயோ, நான் 2 லட்சத்துக்கு கொண்டு வந்து எடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனே. 2 லட்சத்துக்கு 4 பவுன் கூட எடுக்க முடியாது போலயே. என்னங்க, நான் இப்போலாம் தங்கம் எவ்வளோ ரேட்டு விற்கிது தெரியுமா உங்களுக்கு? என்ன குமாரி, காசே கொண்டு வராமல் வந்திருப்ப போல. அத்தே, நான் 2 லட்சம் தட்டை எடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியாது. ஒரு 20,000 ஒரு கிராம் ஒரு பவுன் இருக்கும்னு நினைச்சது. 20,000னா? 20,000னாலும் 10 பவுன் 2 லட்சத்துக்குள்ள எடுக்க முடியாதே. இல்ல தே, 20,000 கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ 10 பவுன் எடுக்க போறியா இல்லையா பேத்திலுக்கு? சரி எடுங்க தே, நானும் பாக்குறேன். என்ன நீ
இப்போ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் முடியாது போலயே. குமாரு காசு கொண்டு வரலையா? ரொம்ப கம்மியா கொண்டு வந்திருக்கேம்மா, எப்படிமா 10 பவுன் எடுக்கிறது? அண்ணா இல்லனா 2 கிராம்ல இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்கண்ணா. என்னடி நான் 10 பவுன் எடுக்க சொல்லிருக்கேன், நீ 2 கிராம் எடுக்க சொல்ற? இல்ல பாட்டிமா, பாவம் அந்த அண்ணா கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க இப்படி பண்றீங்க. நீ பேசாம ரெடி, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. பாவம் தானே பாட்டிமா அந்த அண்ணா, அவனுக்கு நீ என்னடி சப்போர்ட் பண்ற? தம்பி நீ வாயா, நம்ம நகையெல்லாம் எடுக்க வேணாம், மாமா கிட்ட கூட சொல்லி நான் சின்ன தோட எடுத்துக்கிறேன். ஏ பாக்கியா, என்ன உன் தம்பிக்கு சாதகமா பேசுறியோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, இப்ப எடுத்தே ஆகணும். இந்த பொண்ணு கையில வச்சிருக்கல, அந்த தோட எனக்கு வேணும்டி. சம்மந்தி என் மோன்ட்டு காசு இல்லைன்னு சொல்றா, நீங்க என்ன சம்மந்தி இப்படி பண்றீங்க? பாவம் இல்லையே என் மோன், காசு இல்லாம எப்படி சம்மந்தி எடுப்பான்? நீங்க வேணா பணம் வச்சிருந்தா அந்த தோட எடுத்து உங்க பேத்திட்ட கொடுத்துக்கோங்க. என்னடி பாக்கியம், என்ன ஓ அங்க அம்மா காத்தாய் ஓவரா பேசுறா? ஏன் சம்மந்தி பணம் இல்லைன்னு தானே என் மகனை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் மகனை யார்கிட்ட போய் கடை வாங்கிட்டு வர சொல்லு, நம்ம கடையில நிப்போம். என் மகனுக்கு யார் சம்மந்தி இங்க தெரியும்? யாருமே தெரியாது. அந்த காசு கொஞ்சம் கொஞ்சம் எங்க அங்கங்க கடை வாங்கிட்டு வந்திருக்கான், அந்த காசுக்குள்ள எடுங்க. ஓ மாட்ட சொல்லி தாண்டி அமைச்சி என் பேத்திலுக்கு 5 பவுன் 10 பவுன் ஜிமிக்கி தோடு வந்துடணும்னு. இப்போ என்ன சரி 5 பவுன் வேணாம், 4.5 பவுன் 9 பவுன் எடுத்து கூட சொல்லு. எங்க சம்மந்தி போவான் காசு இல்லாத நேரத்துல? இங்க பாருங்க, நீங்களாம் நகை எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏ தம்பி உனக்கு என்ன தெரியும்? நல்ல பகலே கண்ணாடி போட்டு வந்துட்டேன். என்ன பாட்டிமா, என்ன இப்படி பேசுறீங்க? இவர் குமாரே கடையிலே வந்து நிக்கிறோம், நீ யாருக்கே தெரிஞ்சவங்க இருந்தா போய் பணத்தை வாங்கிட்டு வா. அத்தே, எனக்கு இங்க யாருமே தெரிஞ்சவங்க இல்லத்தே. அத்தை இங்க கொஞ்சம் பாருங்க, என் பொண்ணுக்கு 5 பவுன் ஜிமிக்கெல்லாம் தேவையில்ல, நீங்க ஒன்றும் எடுத்து தரவும் வேணாம். என் தம்பி பாவம், என் தம்பிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்த நான் விரும்பலத்தே, இருக்கிறது போதும். அந்த சின்ன தோடையை எடுத்து கொடுமா நீ 2 கிராம்ல. சரிங்கக்கா. ஏய் என்ன சரிங்கக்கா சோரிங்கக்கான்ட்டு பேசாம கடை. இது என்ன கொடுமையா இருக்கு, உங்ககிட்ட மாட்டிட்டு நான் படாது பாடுபட வேண்டியதா இருக்கு. இது மாதிரி இப்படி ஒரு கஷ்டம் நான் பார்த்தது கூட இல்ல. பார்த்தது இல்லைல்ல, அப்ப பாரு இங்க பாரு குமாரு, சீக்கிரம் போய் கடை வாங்கிட்டு வா. நான் எங்கத்தான் போய் வாங்குவேன்? என்ன இந்த ஊர்ல உனக்கு ஒருத்தவங்க நான் தெரியாது, போய் தெரிஞ்சு விட்டு வாங்கிட்டு வா போ. நிக்கிறோம் குமார், அவளுக்கு என்ன வேலை, நீ பேசாம இரு, போவேணாம். பூமையில நான் போய் ஒரு அண்ணன் கேட்டு வரேன். ஏங்க அங்கே எங்க போறிய? அவ 1 பைசா கொடுக்க மாட்டாவா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல பூமையில, எப்படியும் அன்னைக்கு தெரியாம கேட்டு வரேன். எப்படியும் உங்க அண்ணன் பக்கத்துல உங்க அண்ணி கண்டிப்பா இருப்பாங்க, கேட்கலாம் முடியாது. நீங்க வேணாம் பேசாம இருங்க, நம்ம கையில இருக்க காசை வச்சு எடுத்துக்கிட்டு போவோம். ஏய் நான் சொன்னதை வாங்கல, அப்புறம் நடக்கிறது வேற. இங்க பாருங்கம்மா, எங்க கிட்ட பைசா இல்ல, இருக்கதை வச்சுதான் நாங்க எடுக்க முடியும், நீங்க சொல்றதுக்காக எடுக்க முடியாது. நீங்க சொல்லி நாங்க ஏமா கேட்கணும்? எங்க அண்ணி இருக்காங்க, எங்க அண்ணிக்கு இந்த நகை தான் வேணும்னு அவங்க இஷ்டப்படி தான் எடுக்கணும், நீங்க சொல்லிலாம் நாங்க எடுக்கணும்னு அவசியம் இல்ல. டாடி என்ன அவ சொல்லிதான் நீ கேப்பியா? நான் யார் தெரியுமா? அவளுக்கு மாமியாடி, நான் சொல்றதான் நீ கேட்கணும், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, சரிங்களா? பூமையில பேசாம இரு, பெரியவங்க எப்படியா பேசுறது? அட போங்க மாமா, நீங்க பேசாம இருக்க அவங்க ஓவரா பேசுறாங்க, ரொம்ப பண்றாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இங்க பாருங்க, என் வீட்டுக்காரர் இந்த காசை எவ்வளவு கஷ்டப்பட்டு ரவப்பழ தூங்காம கொஞ்சம் காசு நாங்க உழைச்சது, மற்ற காசு யார்ட்டையும் கடை வாங்கிட்டு வந்திருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கிட்டு வரோம், நீங்கள் என்னென்ன பெரிய பெரிய தோட எடுத்து வச்சுட்டு நாங்கள் வச்சிருக்கிறது 2 லட்சம் 2 பிள்ளைகளுக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பெருசாக வச்சுட்டு நாங்கள் எப்படி எடுக்க முடியும்? 10 பவுனுக்கு நாங்கள் எங்கே போகிறது? அதுக்கு என்ன பண்ணுறது? தாய் மாமா இப்படி தான் பண்ணணும். அதெல்லாம் இருக்கவங்க என்னென்னமோ தான் செய்கிறாங்க, அதெல்லாம் உலகத்தில் இருக்கவங்க செய்கிறாங்க, இல்லாதவங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எல்லாமே என் மேலே தான் தப்பு. இப்போதைக்கு நான் காது குத்து வச்சது தப்பு, அதை வச்சதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அக்கா லூசா நீ, இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? நடிப்பா, அப்படியே நடிப்பா. எங்க அக்கா ஒன்னும் நடிக்காதுங்க அத்தை. அவங்க அக்கா நடிப்பு தெரியாதுன்னு நினைச்சேன். அக்கா இரு, நான் போயிட்டு கேட்டுட்டு வரேன் அண்ணன் கிட்ட. அண்ணன் எப்படியும் எனக்கு பணம் உதவி பண்ணும், இங்கேயே கடையில நில்லுங்க, நான் போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ காசு கொண்டு வந்திருக்கணும்லடா, இங்க வந்து நின்னுக்கிட்டு எப்படி இல்லைன்னா எப்படி வாங்குறது? நீ யார் உட்காந்துக்கிட்டு இருக்குது? ஐயோ அத்தை, ரொம்ப நேரம்லாம் ஆகாது, நான் போன உடனே வந்துடுறேன். யாரும் தம்பி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நம்ம நகையே எடுக்க வேணாம், நீ வா வீட்டுக்கு. அக்கா எப்படிக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டு? நான் சொல்றதை கேளு நீ முத. இந்தாடி பாக்கியம், உன் மவளுக்கு பெரிய தோடா போடணும் உனக்கு ஆசை இல்லையா? 3 பொட்டை பிள்ளைகள் வச்சு வச்சிருக்கியே, அந்த 3 பிள்ளைகளுக்கு யாரடி செய்வா? இப்பவே கிடைக்கிறத வாங்கி வச்சுக்க. ஏன் ஒரு தொம்பி தான் செய்வானா? ஏன் இன்னொரு தொம்பி செய்ய மாட்டானா? எல்லாம் என்ன யாரும் இவன் பாவம் ஒத்தால கிடந்து கஷ்டப்படுறான், வேணானாலும் ஏங்கத்த அப்படி பண்றீங்க? எல்லாம் உனக்காக தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், எனக்காகவா சொல்லியிருக்கேன்? நான் போட்டுக்கவா வாங்கிட்டு இருக்கேன்? என் தம்பியை விட்டுருங்க பாவம். அக்கா பேசாம இரு, நான் போன உடனே வந்துடுறேன். நீ யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்க்கா. அம்மா போயிட்டு வரேம்மா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேயா நீ? ஏன் பார்த்தா லூசா நீ? எவடி அப்ப என்னைய பார்த்து லூசுங்கிறவ ஏன்டி இப்படி கேட்குற? ஒருத்தவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள பிடிச்சிட்டு அதை வாங்கிட்டா இதை வாங்கி கொடு, அவ்வளோ பணத்துக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் அறிவே இருக்காதா? பாவம் இல்லையா குமார் மாமா? காசே இல்லை, அவங்க கொண்டு வந்து காசை வச்சாவது எப்படியாவது சின்னதாக வாங்கலாம். எனக்கு பிடிக்காத பெரிய தோட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. பிடிக்கலன்னு ஒன்றும் மோசம் இல்லடி, வச்சுக்க, வீட்டில் வச்சுட்டு பத்திரமா அவள் கல்யாண காட்சிக்கு போட்டுக்குவேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்பத்தா. எனக்கு இப்போ குமார் மாமா வந்தாலும் அந்த தோணை வாங்கிட்டு வீட்டுக்கு போகவே மாட்டேன். என்னடி சொன்ன? போக மாட்டியா? பிடிக்காமா பேசாம இரு, அப்பத்தாட்ட பேசாத. ஓ அவளுக்கு இருக்க தும்பு இவ்வளவு வாய் பேசுற பார்த்து போறடி. ஆமா அப்பத்தா, ஒருத்தவங்க நிலைமையை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. பாவம் இப்போ குமார் மாமா பெரிய மாமாட்ட காசு வாங்க போயிருக்கு, அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்பத்தா?
கொடுக்கலன்னா உன் மாமி காது குத்துக்கு வரவே கூடாது. ஏன் சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? காத்தாயி நீ ஒன்றும் பேசாத, உனக்கு கூட தெரியாது. என்னம்மா யாரும் நகை எடுக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் இருமா, என் தம்பி போயிருக்கேன். சரி கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? ஏன் இங்க நின்னா? இங்க ஏசி ஓடுது, வெளியில எல்லாம் வேக்கும், என்னால போக முடியாது. அட்டே எங்க அப்பா, எப்பா அந்த கிளவியெல்லாம் வச்சு என்னம்மா தான் சமாளிக்கிறாங்களோ தெரியலப்பா. நமக்கு மட்டும் இப்படி ஒரு அப்பத்தா இருந்துச்சு, அன்னைக்கு குழவி கலையில தூக்கி போட்டு காலி பண்ணியிருப்பேன். ஏடி வாய்க்குள்ளே முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை பாட்டியம்மா, நீங்க இங்கே நில்லுங்க. நீ என்னடா முன்னாடி நிற்கிற, அவன் என்னடா ஒரு கண்ணாடி போட்டு பின்னாடி நிற்கிற? ஏன்னா உங்க நாய்க்கடை இடத்த தூக்கிட்டு ஓடி போகணும், ஆளுக்கு முன்னாடி பின்னாடி நின்றுட்டு இருக்கியா? பாட்டிமா எங்களோட வேலையே அதுதான். ம் வீட்டுல யாருமே இல்ல, அண்ணன் மட்டும் வந்தாருன்னா பரவாயில்ல. அண்ணா 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 குமார் வந்திருக்கீங்க, எங்க இருக்கீங்க? தம்பி குமாரு. அண்ணன் நல்லா இருக்கியா அண்ணே? நான் நல்லா இருக்கேன்டா குமாரு, நீ எப்படி இருக்க? நானும் ஏதோ இருக்கேனே. எங்க அண்ணி தம்பிலாம்? அவங்க இந்த வெளியில போயிருக்காங்கடா. என்னடா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க குமாரி? நம்ம அம்மா அப்பா எல்லாம் எப்படிடா இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? உனக்கு எப்படிடா பொழப்பெல்லாம் இருக்கு? அண்ணே போன தடவை வரும்போது அண்ணி உங்களுக்கு வேலையே இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மையா? இப்போ வேலை இருக்கா எப்படின்னு? குமாரு அதெல்லாம் எல்லாமே போயிடா, உன்கிட்ட அவ்வளோ பொய் சொன்னாடா அவ. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்படியாண்ணே? பொய்யா போ? ஆமாடா குமாரு. சரிண்ணே, இப்ப அண்ணி வீட்டுல இல்லையா? வீட்டுல இல்ல. என்ன விஷயம் சொல்லு. ஏனே நம்ம அக்காவோட பிள்ளைகளுக்கு காது குத்துன்னு உனக்கு கூட தெரியும்ல, அதுதானே அது விஷயமா பேச வந்தேன். அங்க அக்காவோட மாமி என்ன பண்ணிருச்சு, 5 பவுனுக்கு வேணும் ஒரு பிள்ளைக்கு காத்தோடு அப்படின்னு சொல்லிருச்சுனே. காசு பணம் இல்லை, நான் 2 லட்சத்துல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கடனோடனே வாங்கி போனேனே. ஆனா காசு பத்தல. அடக்கு இருக்கு பயலே, 2 லட்சத்துக்கெல்லாம் எடுக்க முடியாதுடா. இப்ப ரேட்டு விற்கிறது உனக்கு என்ன பத்தி, அதை பத்தி என்ன தெரிய போகுது தங்கத்தை பத்தி? இன்னை நாங்க 1 கிராம் கூட இப்போதைக்கு எடுத்ததே கிடையாது. எங்களுக்கு எப்படின்னு தங்க ரேட்டு தெரியும், அதான் எல்லாம் கடையில நிக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். குமாரு எவ்வளோடா பணம் தேவைப்படுது? நானும் அக்காவுக்கு உன்னை கூட்டிட்டு போய் நகை எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா. நல்ல வேளை நீயே வந்துட்ட. எப்ப காது கொடுத்தோன்னு கூட தெரியாம இருக்கேன்டா நானு. நீ ஏன் போன் அடிக்கவே மாட்டேங்கிற? போனே எங்கடா குமாரு, யாரு கூடயும் பேசக்கூடாதாண்டா, இல்லைன்னா செத்து போயிடுவலாம்டா. யாரு கூட பேசக்கூடாதுன்னு வச்சு மிரட்டி வச்சிருக்கா. என்னண்ணே இப்படி இல்லாமா பண்ணுவாங்க? குமாரு அவ வாரத்துக்குள்ள நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன்டா. அவ வந்தான்னா அப்புறம் கொடுக்க முடியாது. ஆமாண்ணே சீக்கிரம் போ, எந்த எதுவும் சண்டை போட மாட்டாங்கல்ல. அவ எது பிரச்சனை பண்ற ஆளுதான், நான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். வேற எதுக்கும் நாள் கூட எதுவும் செய்ய மாட்டாடா. ஆனா உனக்கு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான்டா. சீக்கிரம் போனே, கடையில எல்லாம் நிக்கிறாங்க, நல்ல நேரத்துல வந்துட்டேன் நானு. சரி தம்பி நீ உட்காருங்களேன். நல்ல வேளை அண்ணி இல்லாத நேரமா பார்த்து வந்தோம், இல்லைன்னா 1 பைசா கூட நம்ம அண்ணன் கிட்ட வாங்கியிருக்க முடியாது. வந்தாங்கன்னா வாங்கவே விட மாட்டாங்க வேற. அதுக்குள்ள அண்ணன் கொண்டு வந்து கொடுத்துடணும் கடவுளே. ஐயோ கதவை யாரோ திறக்கிறாங்க. ஐயோ வந்துட்டாங்க போலயே, அண்ணனும் இன்னும் காணும். அட யாரது? அண்ணி குமார் அண்ணி. என்ன உன்னை எனக்கு தெரியாது, நான் நினைச்சேன் குமார்னு சொல்றேன். எப்போ வந்த? சோஃபால யாரும் உட்காந்துருக்க? அண்ணி அண்ணன் உட்கார சொன்னாரு, அதான் நீ உட்காந்தேன். சரி சரி, ஆமா ஆமா சோஃபால பரம்பரையா உட்காந்துங்க தானே நீங்க. அப்புறம் என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? அண்ணி ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அண்ணனை. உங்க அண்ணனுக்கு நல்லா தான் இருக்காரு. அண்ணி தம்பியும் வெளியில கூட்டி போயிருக்கதா சொன்னாங்க. தம்பி எங்க? அங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் தம்பிய. தண்ணி இது குடிக்கிறியா? வேணா நீ. சரி, என்ன உங்க அண்ணனை காணும்? இந்த உள்ள போயிருக்காரு. உள்ளயா? ஏன்? ஐயோ இவ வேற வந்துட்டாளே, எப்போ வந்தான்னு தெரியலையே. ஐயோ தம்பிக்கிட்ட காசு கொடுக்க முடியாதே. எப்போ வந்தா? இப்பதான் வந்தேன். புள்ள எங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். எதுக்குடி உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க? அவன் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா விட்டுட்டு வந்தேன். அதனால என்ன? சரி எதுக்குன்னு கேட்டேன். என்ன உள்ள போயிட்டு வரீங்களா? ஒன்றும் இல்லை, சும்மா தான் தம்பி வந்திருக்காள், அதை தண்ணி மோந்து கொடுக்கலான்ட்டு. தண்ணியை காணும். அப்புறம் என் தண்ணி எங்க? யாரும் பேசுற சத்தம் கேட்கவும் வந்துட்டேன், நீ போய் எடுத்துட்டு வா. நானா? சரி சரி. எதுக்கு உள்ள போயிருப்பாரு? இவன் ஏன் வந்திருக்கேன் அன்னைக்கு? ஏதோ இருக்கு, காசு பணத்துக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். விடக்கூடாதே, நம்ம இங்கிட்டு போயிட்டா காசை கொடுத்துருவாரு. போகிற மாதிரி போயிட்டு வருவோம், அப்போ தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். குமாரி டக்குன்னு புடி, உங்க அண்ணி வர்றதுக்குள்ள, இல்லைன்னா காசை வாங்கிடுவா. கொடுங்கண்ணே கொடுங்கண்ணே. ஓ அதானே பார்த்தேன். என்னடா இங்கே நடக்குதுன்ட்டு, இதுதான விஷயம்? என்னடி நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. அங்கே என்ன ஏதோ கொடுத்துட்றீங்க குமாரே, இங்கே காமி. அண்ணி ஒன்றும் இல்லை அண்ணி. எல்லாம் எனக்கு தெரியும். இங்கே நாங்கள் படுற கஷ்டத்தில் என்னங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கீங்க, உங்கள் தம்பிக்கு காசு கொடுத்துருக்கீங்க. குமார் கொண்ட காசை இங்க பாரு, வாங்காத என் தம்பிக்கிட்ட. அண்ணி அண்ணன் கொடுக்கல எனக்கு. இப்போ நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன், உன் கையில் கொடுக்குறாரு, கொடுக்கலன்னு போய் சொல்றியா? கொடுக்குறியா பையனா? அண்ணி நிஜமா எங்க அண்ணன் என்கிட்ட கொடுக்கல அண்ணி. ஏன் குமார் போய் பேசுற? ஏன் போய் பேசுற? நீ உங்க அண்ணனுக்கு கொடுத்து உதவுறியா? உங்க அண்ணன் பாவம் தானே. அப்ப நீ மட்டும் என்ன?
அண்ணி நான் இருந்தா எங்க அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேனா? நானே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல. இப்படி எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இரு. நாங்க மட்டும் சும்மாவா காசு வருது? இல்ல நீ எதுக்காக தெரியுமா? அக்காவோட காது குத்து வச்சிருக்காங்கல்ல அக்காவ பசங்களுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு நகை எடுக்கிறதுக்கு என்கிட்ட 2 லட்சம் தான் இருக்கு, பத்தல. அதனாலதான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நீ ஓ, விஷயம் அப்படி போகுதா? என்ன நீ மட்டும் செய்ய வேண்டியதானே உங்க அக்காவுக்கு? உங்க அண்ணாலாம் செய்ய முடியாது போ. அதான் பங்கு போட வந்துட்டியா? அப்படிலாம் நான் நினைச்சு வரவே இல்லை. நீ இங்க பாரு, நானும் போது பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன் என் தம்பி கிட்ட. இந்தடி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சொல்லிட்டேன். காசு கொடுக்குமாரு? இந்தாங்க நீ, நான் கிளம்புறேன். சும்மா வீட்டு பக்கம் காசு கீசுன்னு கேட்டுட்டு வந்த நடக்கிறது வேற குமாரு. வந்தே உங்க அண்ணனை பாத்தியா போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானும் போது பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். அண்ணனை நம்பி வந்தோம், அண்ணனை நம்மள கை விட்டுட்டாரு. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல. நம்ம அங்க போய் என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. அந்த அத்தை தான் அப்படி பண்றாங்க, நம்ம அக்கா கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த அத்தை தான் அப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. கடவுளே நீ தான் காப்பாத்தணும். போய் சொல்லி எப்படியும் நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு நகையை வாங்கிட வேண்டியதான், வேற வழியே இல்ல. அந்த அத்தை என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீ தான் கடவுளே காப்பாத்தணும். தம்பி, அண்ணே, என்னண்ணே? தம்பி நில்லியா, நானும் வரேன். வேணானே, நீ வீட்டுக்குள்ள போனே, அண்ணி பாத்துச்சுன்னா உடனே ஒரு வழி பண்ணிருவாங்கண்ணே. வேணானே, நீ பேசாம இரு, நானும் வரேன். வா போவோம். எந்த கடை அது? ஏனே நீ வேணானே, நான் எப்படியாவது இருக்க காசை வச்சு வாங்கலான்ட்டு தானே நினைச்சிட்டு போறேன். நானும் வரேன். நீ குமாரு, நீ வந்து என்னன்னே பண்ண போற காசும் இல்லாம? குமாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வந்து பேசுறேன் அக்கா கிட்ட. அக்காலாம் எதுவுமே கேட்கல. நீ அக்கா ஒண்ணு வேணான்னு தானே சொல்லுது. அக்காவோட மாமியார் அந்த அத்தை தானே எனக்கு 5 பவுன்ல வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா ஒண்ணு சொல்லலையா? அக்காவோட மாமியார் தான் அப்படி சொல்லுதா? ஆமா, நீ அக்கா ஒண்ணு சொல்லல. அப்புறம் என்ன தம்பி கவலை குமாரு, நான் வந்து பேசுறேன் வா. அண்ணன் இப்ப சும்மா தான் வரேன்டா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ அந்த காசும் நான் கொடுத்துட்றேன் குமாரு, சரியா? நீ கவலைப்படாத, இப்போதைக்கு என்னால முடியல. ஆமாண்ணே, பாவம், நீ என்ன பண்ணுவ? அண்ணி தான் உனக்கு கொடுக்க மாட்டாங்களே எதுவுமே. வேற வழி இல்லாம தான் குமார் இப்போதைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். நீ வா, நம்ம அங்கே போலாம். சரிண்ணே வாண்ணே. அந்த மாமியார் ஆனா ஓவரா பேசுறாங்களேனே. என்ன ஓவரா பேசுனா என்ன? உன்னால பேச முடியாதா? இவ்வளவுதான், இப்படிதான் என்னால முடியும் அப்படி இப்படி அடிச்சு சொல்லணும் குமாரு. என்ன குமார் இப்படி நீ இருக்க? அதனாலதான் குமார் இன்னும் இப்படியே இருக்க நீ. சரிண்ணே வானே, போய் பேசுவோம். சரி தம்பி இன்னும் வரல. ஏன் நீங்க வேற உங்க இன்னொரு தம்பியில காசு ஒத்த பைசா கொடுக்க மாட்டாரு. அவர் கொடுத்தாலும் அவங்க பொண்ணு கொடுக்க விடாத நீ. இவர் சும்மா வேலை இல்லாம போயிட்டு இருக்காருங்க. டேடி காத்தாயி, நீ அவனை நடி பெத்த இவ குமார் வராலே செய்யணுமா உங்க அக்காளுக்கு? ஏன் அவன் செய்யக்கூடாதா? நான் என்ன சம்பந்தி பண்றது அவன் அப்படி பண்றதுக்கு? எங்களே ஒரு நாளையில கூட அவங்க வீட்டுல வச்சுக்க மாட்டா அவ. ஏன் தாயம்மா எனக்கு மட்டும் கொடுக்கவா போறா? ஒத்த பைசா கொடுக்க மாட்டா. அதை நம்பி இவன் போறான். என்னம்மா யாரும் நகை எடுக்கிற மாதிரியே தெரியல. கொஞ்சம் லஞ்ச் டைம் வந்துருச்சு, சாப்பிட போகணும். இவ்வளவு நேரமா நின்னுகிட்டே இருக்கீங்களே. நகை எடுக்காம வழியா போறோம். இவ ஒருத்தி எடுக்கிறீங்களான்னு கேட்டுட்டே இருப்பா. ஐயோ அத்தை பேசாம இருங்க. உங்ககிட்ட ஏன் பேசுறீங்க? இவட்ட அப்படி தாண்டி பேசணும். என்ன பாட்டிமா ஓவரா பேசுறீங்க? நான் என்ன தெரியும் ஓவரா பேசுறேன்? இரு, காசு வாங்க போயிருக்காப்ல, வந்தது எடுப்போம். நீங்க எப்பவோ எடுங்க, எனக்கு என்ன? டேடி பாக்கியம், உன் தம்பி வந்துட்டான் பாரு. என்னையா தம்பி கொடுத்தானா? என்னையா உங்க அண்ணன் கொடுத்தானா? இல்லக்கா, அண்ணிதான் சண்டை போட்டு நான் அனுப்பிடுச்சு. அதான் தெரியுமா எனக்கு இப்படி சொல்லிக்கிட்டு வருவேன்னு. என்னங்க நான் வேணும், நான் வந்தேன். யாருக்குடா தெரியும் நீ வேணும் வந்தியா வேமா வந்தியான்னு? சரி விடு, முதல் எடுத்ததோட நான் எடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன், முதல் எடுத்தது எடுக்கிறேன் பாட்டா பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றது? காசு இல்லாத நேரத்துல இப்படிதான் எடுக்க முடியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் தம்பி கிட்ட சொல்லு, அப்புறமா காசு கொண்டு கொடுத்துரு சொல்லு. அப்படி எல்லாம் இந்த கடையில கொடுக்க மாட்டாங்க. ஏக்கா, நம்ம அண்ணனும் வந்திருக்காரு கடைக்கு. யாருடா? பெரிய தம்பியா? ஆமாக்கா. எங்க அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா தம்பி, நீ நல்லா இருக்கியா? ஐயா சாமி நல்லா இருக்கியா? ஐயா ஏம்மா நல்லா இருக்கம்மா. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரியா. உன்னைய கூட பார்க்க முடியாத நிலைமையில இருக்கமியா. நீ நல்லா இருக்கியா? உன் பிள்ளை நல்லா இருக்கானா? எல்லாம் நல்லா இருக்கோம்மா. என்னையா உன் பொண்டாட்டி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாளா? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, அக்காவுக்கு நகை எடுக்கணும்னு தம்பி வந்தா. அவ பார்த்தா ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாம்மா. அதான் தம்பியோட கடைக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மா. நீதான் பாக்கியத்தோட பெரிய தம்பியாடா? ஆமாங்க அத்தை. சரி நகை வந்துட்டல்ல, நீனு காசு கொண்டு வந்தியா? எடு 5 பவுன். நான் காசு எதுவும் கொண்டுட்டு வரலத்த. என்ன நீங்க ஒரு ஆளுக்கு 5 பவுன் கேக்குறீங்களாமே? ஆமா அப்படிதான் கேட்டேன். நீ தான் பெரிய பணக்காரனாச்சே. வீடெல்லாம் பார்த்தா அப்பா தாண்டி வீடு கட்டி வச்சிருக்கியாமே, காரெல்லாம் வச்சிருக்கியாமே. வாங்கி கொடுங்க அக்காவுக்கு. ஐயோ அத்தை, நான் கஷ்டப்பட்டு தான் கட்டுனேன், எல்லாம் பண்ணினேன். ஆனா என்கிட்ட இப்போதைக்கு காசெல்லாம் இல்லை. எல்லாம் இப்போ பொண்டாட்டி பேர்ல கிடக்குறதுனால ஒத்த பைசா என்னால எடுக்க முடியலத்த. நம்பி ஏமாந்துட்டேன் அவளை. இந்த கதையெல்லாம் இங்கே விட்டுக்கிட்டு இருக்காதடா. இங்க பாருங்கத்த, நீங்க ஒரு ஆளுக்கு 5 பவுன் கேக்குறீங்களாமே. நாங்க எங்கிட்ட போறது? என் தம்பியே பாவம், என்னாலையும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கே. நீங்க பாட்டுக்கு 5 பவுன் கேட்டா அதெல்லாம் எங்களால முடியாதுத்த. என் தம்பி 2 லட்சம் தான் வச்சிருக்கான். அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. அதுக்கு மேல எங்களால ஒத்த கிராம் கூட போட முடியாது. நல்ல நேரத்துல தம்பி வந்தான். சரிடா
நல்லா உங்க அண்ணன் கூட்டிட்டு வந்து இப்படி பேச விட்டுருக்கியா நீனே ஏன் குமாரு? அத்தை நானா கூட்டிட்டு வரல, எங்க அண்ணன் தான் வந்தாரு அத்தை. அக்கா இந்த அத்தையை வெளியில போக சொல்லு. அத்தை என் தம்பியை சொல்லிட்டா, நீ கொஞ்சம் வெளியில போங்க, நான் எடுத்துட்டு வரோம். ஏய் என்ன சொன்ன பையன்? என் மைனா இருந்தா என்ன போ சொல்லிருப்பானே இப்ப. மாமாட்ட இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியாக்கா? இல்லடா தம்பி, நீ என்ன கண்டிக்க வந்துட்டியாடா? முதல்ல ஓ பண்ணிட்டு போய் நீ கண்டி. இங்க பாருங்க அத்தை, இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இங்க பாருமா 2 கிராம்ல ஒரு தோடிடு. சரிங்க, இப்படி ஒரு ஆள் இல்லன்னு இவ்வளவு நேரம் நான் நினைச்சிட்டே இருந்தேன். இவளுக்கு இருக்க திமிர பத்தியா? என்ன பேச்சு பேசுறா? ஏதோ பண்ணு, எனக்கு என்ன பாக்கியம்? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்க மாட்டேடி. ஏதோ பண்ணு, உன் தம்பிக்கு போட்டதை வச்சுக்கோ, எனக்கு என்ன? நானே பாவம் உனக்காக தானே நான் வாங்கி தர பார்த்தேன். நீ ஓவரா பண்ற, ஓடி என்னமோ பண்ணிட்டு போ, நான் வெளில போறேன். அத்தை கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க எடுத்து முடிச்சிட்டு வரோம். என்ன திமிரடி உனக்கு இருக்கணும்? நான் போறேங்க, அப்போ இருன்னு சொல்ல மாட்டேங்கிற. போற சொல்றல நீயா? அப்படியெல்லாம் சொல்லலத்த, நீங்க இருக்கிறதுனா இருங்க ஓரமா. ஓ ஓரமா உட்காந்துக்கணுமா நானு? இங்க பாரு காட்டாயி, உன் மாமா பண்றதெல்லாம் சரியில்லை, உன் மகன் பண்றதெல்லாம் சரியில்லை. என்னை அப்படி பேசுறாங்க சொல்லிட்டேன். அதுக்காக நான் என்ன சம்மந்தி பண்ண முடியும் அவங்க பேசுறதுக்காக? எல்லாம் ஓவரா தான் பண்றீங்க, பாக்குறேன் என்னதான் பண்றீங்கன்னு நீங்க. ஆனா இந்த தோடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. நல்லா இருக்குமா? இது எவ்வளவு? அண்ணா இது பாத்தீங்கன்னா 2 கிராம் தான். அப்படியா? அமௌண்ட் எவ்வளவு வரும்? ஜிஎஸ்டி அது இதுன்னு போக ஒரு 12,000 12,000 வரும். 12,000மா? ஏக்கா இது எப்படி இருக்குன்னு பாரு. தம்பி நீ எது எடுத்து கொடுத்தாலும் எனக்கு போதும்டா, நல்லா இருக்குடா இந்த தோடு. ஏக்கா தம்பியே பாவம் கஷ்டப்படுறான். எனக்கு இருக்கும்போது நான் உனக்கு நல்ல செய்யறேக்கா, கண்டிப்பா காது ஊத்துக்கு நல்லா பெருசா பண்ணுவேன் நானு. அது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு நீ எடுத்துக்கோ. ஒருவேளை என்னால செய்ய முடியலன்னா ஒன்றும் செய்ய முடியாதுக்கா. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஆனா எப்பவா இருந்தாலும் உனக்கு உண்டுக்கா. தம்பி நல்லா தான்டா இருக்கு, இதே நான் எடுத்துக்கிறேன்டா. நீ வந்ததே எனக்கு போதும், எடுக்க வந்ததே நீ போதும்டா தம்பி. சரிக்கா. புனிதாம்மா உனக்கு இது பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு மாமா. எனக்கு காது குத்த போறது இல்ல, வனிதாளுக்கும் அனிதாவுக்கு தான். அப்படியா? உனக்கு காது குத்திருச்சா? குத்தியாச்சு மாமா. ஐயோ நானே மறந்துட்டேன். என் மடியில வச்சு தானக்கா காது குத்துனேன். ஆமாடா, அப்பலாம் உனக்கு கல்யாணம் பண்ணல, ஜாலியா இப்படி இருந்தோம்ல, அக்கா வீட்டுக்கே வந்துருவேன். இப்போ ஒரு நாள் கூட அக்காவை பார்க்க வர மாட்டேடா. என்ன பண்றது, சூழ்நிலை எப்படி எல்லாம் மாறி போய் கிடக்குக்கா. சரிங்க, இது எடுத்துக்கிறீங்களா? இன்னொரு மாடல் என்ன பாக்குறீங்க? இதுதான் இன்னொரு மாடல் வேற காமிங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் ஓல்டு மாடலேம்மா. சரிங்கண்ணே இருங்க, வெயிட் பண்ணுங்க, வேற காமிக்கிறேன். இது நல்லா இருக்கா கொஞ்சம் பாருங்கண்ணே. இது நல்லா இருக்குமா? அதே மாதிரி மேட்சிங்கா இருக்கு, இதே எடுத்துக்கிறோம். ஏக்கா இந்த தோடு நல்லா இருக்கா? தம்பி சூப்பரா இருக்குடா, இதே போதும் அதிக காதுக்கு. ஏங்க இருக்க காசு நிறைய இருக்கும் போலயே மிச்சம். ஆமாக்கா, வேற எதுவும் நகை எடுத்துக்கிறியா? எனக்கு எதுவுமே வேணாம்டா. ஏக்கா நான் 2 லட்சம் கொண்டு வந்தேக்கா, நிறைய எடுக்கலாம் அப்படின்னுட்டு. உனக்கு இன்னும் வேணும்னா எடுத்துக்க. தம்பி எனக்கு ஒண்ணுமே வேணாம், மிச்சம் இருக்க செலவை நீ பாத்துக்கோ, ட்ரெஸ் எடுக்கிறது இதெல்லாம் சரியா? ஏக்கா மிச்ச காசுக்கு வேற நெக்லஸ் இது எடுத்து தரவா? வேணாம்டா அசோக்கு. என்னக்கா? நீ வந்ததே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அசோக்கு? இல்லக்கா சின்னதா செயின் மாதிரி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். சரி வாங்க செயின் பார்க்கலாம். அண்ணா இது ரெண்டும் ஓகே தானே? இது ரெண்டுமே ஓகேம்மா, நல்லா இருக்கு. அண்ணா நீங்க நல்ல நேரத்துல வந்தீங்க பாத்துக்கோங்க. இது வரைக்கும் அந்த பாட்டிமா போட்டு பாடா படுத்திருச்சுங்கண்ணா. கொஞ்ச நேரத்துல நல்ல வேளை நீங்க வந்து அதை வரட்டி விட்டீங்க, இல்லைன்னா இதையும் எடுத்துருக்கே விட்டுருக்காது இவ்வளவு நேரம். அப்படியா? இவங்களெல்லாம் அப்படிதான் பேசி அனுப்பணும். இதுக்கு யாருக்குமே பேச தெரியல. கரெக்டா சொன்னடா தம்பி. ஏன்னா உன்ன மாதிரி என்னால பேசவே முடியல பாத்துக்க. நல்ல வேளை நீ பேசி நல்ல நான் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டேன். அக்கா மாமாவுக்கு தெரிஞ்சிடாமக்கா, மாமாவுக்கு தெரிஞ்சா என் மேல கோச்சுக்குவாங்க. ஏன்டா மாமா கோச்சுக்க போறாரு? இல்லக்கா அப்புறம் டேய் என்னடா எங்க அம்மாவை பேசி புட்டியாமே அப்படின்னு கேட்டாருன்னா கண்டிப்பா அத்தை எப்படி சொல்லிதாண்டா கொடுக்கும், பாத்துக்கலாம் விடு. ஏக்கா விவரமா சொல்லி மாமா என்னை தப்பா நினைச்சுக்காம. அத்தை இங்க பாருங்க, இந்த 2 தோடு அழகா இருக்கா. உன் பேர் என்னடா? ஓவரா தானே நீ பண்ற. இத்தனோண்டு தோடு எடுத்து வச்சிருக்க, இது யாருக்கு பிடிக்கும்? நல்லாவே இல்ல. அத்தை உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க, எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்க அக்காவுக்கு பிடிச்சா எனக்கு போதும், உங்களுக்கு பிடிக்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லத்த. ஓ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? பாக்கியம் இருடி உனக்கு இருக்கு. இத்தனோண்டு தோடு எடுத்து வச்சிருக்கா. நல்லா தாத்தே இருக்கு. ஆமா உன் தம்பிக்கார 2 லட்சம் வச்சிருக்கேன்னு சொன்னானே, அந்த 2 லட்சத்துக்கு இது 50,000 கூட வந்திருக்காதே. ஆமாங்க தேப்ப, அதுக்கு என்ன? மிச்ச காசு என்ன பண்ண போறியே? அதையா ஏன் தம்பிக்கு ஏதாவது ஒரு வயல் வாங்கி தர போறேன். உங்க அக்காவுக்கு தானே 2 லட்சம் கொண்டு வந்தா, நல்லா அவனுக்கு சேர்க்க பாக்குறியா நீ? அத்தே எங்க அக்காவுக்கு தான் ஏதாவது செயின் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன், நெக்லஸ் இதுவும். சரிடா அப்படின்னா எடுத்து கொடு. நீங்க ஒன்னும் நெக்லஸ் எடுக்க வரவேணாத்தே, இப்படி ஓரமா உட்காருங்க. இல்ல குமாரு இந்த வத்தைக்கு ஏதாவது ஜூஸ் கீஸ் வாங்கி குடி, உள்ள நேரம் கத்திட்டே இருந்தாங்கல்ல அதனால. எப்படி தனரா பேசுறான் பாரு இவன். ஆமா உன் பேர் என்ன? என் பேரு அசோக்கு. என்ன அசோக்?